சார் இப்போ அந்த கொடநாடு வழக்கு விசாரிக்கிறதுல தப்பே இல்லை சார். 100% விசாரிக்கணும். விசாரிச்சாதான் அது உண்மை தெரியும்னா. ஏன்னா டிஎம்கே அவங்க நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி பை போடுறாங்க. யாருன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எந்த எவிடன்ஸ் இல்லாத யாருன்னா விசாரிக்காம இல்ல அவங்களே கூட சொல்றாங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஸ்டேட் கவர்மெண்டே விசாரிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே சார். சிபிஐ கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது யாராவது இப்ப போடுறோம்ல, அவங்க ஒரு கேஸ் போட்டு சிபிஐ வேணாலும் விசாரிக்கலாம். நம்ம சிபிஐ விசாரிச்சாங்களா? ஏன் சார் இப்ப சிபிஐ விசாரிச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலினே பேச மாட்டாரு. நம்ம சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னா கேஸை யாருமே பப்ளிக் பண்ண மாட்டாங்க. ஆமா, அப்ப பப்ளிக் பண்ண பொழுது சிபிஐ ஒப்படைச்சிருந்திருக்கலாம்ல. ஒப்படைச்சிடலாமே சார். இவர் ஏன் ஒப்படைக்கல? இவரே கார்புணர்ச்சிக்காரன் தான் அதிமுக மேல. அதுதான் இவரே காழ்ப்புணர்ச்சி காரணம் தான், வேற எதுவும் இல்ல. காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னா சிபிஐ கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீ ஏன் ஒப்படைக்க மாட்டேன்றாரு. அவங்க எதிர்த்தரப்பு பேசுறாங்கன்னா ஏங்க நான் அடுத்த நிமிஷமே சொல்லலாம் சட்டமன்றத்திலே, நான் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிடுறேங்க, எனக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி இல்ல அப்படின்னு ஒப்படைக்கிறது எத்தனை செகண்ட் வேணும்? ஒண்ணுமே தேவை. அதை செய்ய மாட்டேன்றாரு. இன்னைக்கு கூட சொல்லலாம், தமிழ்நாடு அரசாங்கத்துல தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரித்தால் நியாயமா இந்த விசாரணை நடத்தப்படாது, நடக்காது சார். இருக்கலாம். அதனால இதை வேணா மத்திய புலனாய்வு ஏஜென்சி சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு கூட நம்ம சொல்லலாமே. ஆனா அவர் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அததான் நானும் சொல்றேன். இப்ப என்னன்றா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்கட்சி தரப்பு தான் சார், ஆளுங்கட்சிக்கு தான் பேசுவாங்க. ஆளுங்கட்சிக்கு தான் பேசுவாங்க. ஆளுங்கட்சி தரப்பு தான் சார் பேசுவாங்க. ஆளுங்கட்சி எந்த ரெகுலரா இருக்கோ, இப்ப டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நம்ம பை போடதான் செய்வாங்க. பை போடாமலாம் இருக்க மாட்டாங்க, பை போடதான் செய்வாங்க. அதனால ஆளுங்கட்சி தரப்புல என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு டிமாண்ட் தான். அதனால சிபிஐ ஒப்படைன்னு இவர் ஒரே வார்த்தையை முடிச்சிருக்காருன்னா நம்ம சந்திக்கிறதுக்கு தயார்னு சொல்லலாம். இவரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற போலீஸ் மட்டும் என்ன சார் விசாரிப்பாங்க? ஆமா, இத சொல்ல வேண்டிய ஆள் யாரு? சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் சார். முதல்ல நம்ம துணை முதலமைச்சராகவும் இருந்தவரும் தற்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவரமாக இருக்கக்கூடிய அன்னார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய துணைவியார் மரணம் அடைவதற்கு முதலில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நம்ம முன்னாடி பேசியவர் சிவகுமார் அன்னார் அவர்களுக்கு என்னுடைய கனிவான வேண்டுகோள் ஐயா. அதாவது தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அனைவருமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவில் இருக்கக்கூடிய மர்மம் வெளிவர வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் தற்போது அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் இதை தானாகவே முன்வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணா எடப்பாடி அவர்கள் இதை பெரிதாக்கிவிட்டார். மடியில் கனமில்லை என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய வழக்கை சந்தித்து, ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தான் வழக்கை நேரடியாக சந்தித்தார். ஆனால் ஒரு ஆண்மகனாக இருந்து இவர் ஏன் தன் மடியில் கனமில்லை என்று சொன்னால் வழக்கு வரட்டுமே, தான் சந்திக்கலாம் என்று இருக்கலாம். ஆனால் இவர் சந்திப்பது பயமாக இருப்பதும், மீடியாக்கள் வாயிலாக பேட்டி கொடுப்பதுமே இவர் மீது ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது என்னுடைய கருத்தையா. சார், இப்ப இந்த தோழர் சொல்றாரு, இவரு அண்ணா எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு இவரு. அவரு தப்பு பண்ணாதானா ஏன் பேட்டி? இப்ப ஸ்டாலின் சொல்றாரு கொடநாடு வழக்குல அண்ணன் எடப்பாடியாருக்கு தொடர்பு இருக்குதுன்னு. அதை விளக்கமா இவர் சொல்றாருல்ல, இந்த கொடநாடு வழக்கு முடிய போற சமயத்துல இந்த வழக்கு எதுக்கு அவங்க பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அததான் அவரு பேட்டியில சொல்றாரு. அவரு எதுக்கு பயந்துக்கு நான் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாப்புல அந்த தோழரு. அது தப்புதான். அண்ணா எடப்பாடியார் எந்த ஒரு தப்பும் பண்ணல. அம்மா இறந்துட்டாங்கள வச்சு அதை விசாரிக்கலாம், விசாரிக்கிறது நல்லதுதான் சார். இல்ல, அதாவது நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. சட்டம் அதுதான், சட்டம் கிரிமினல் லா தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கிற பொழுது எந்த காலகட்டத்துல வேணும்னாலும் இது மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று போலீஸ்காரங்க நினைச்சாங்கன்னா அது மேற்கொண்டு விசாரிக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. நமக்கு இதுல யாரும் எடப்பாடி பழனிசாமி தான் இதுல குற்றவாளிகளா யாரும் சொல்லல. இந்த வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறதா. ஒரு இதுக்கு முன்பு சரியா விசாரிக்கப்பட்டிருக்குதா, விசாரிக்கப்படலையா?
இந்த ரெண்டே விஷயம் தான். ஆனா இதற்கு முன்பு நடந்த அந்த விசாரணைகள்ல இப்போ உங்க ஊர் எதுங்க தம்பி, விழுப்புரத்துல ஏதாவது ஒரு வீட்டுல திருட்டு போச்சுன்னா அந்த வீட்டுக்காரங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஏங்க என்ன திருட்டு போச்சு உங்க வீட்டுலன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க சார். அப்ப சசிகலா நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டுதான் இருக்கணும், அவங்க கேட்கல சார். அப்புறம் கேட்காம ஒரு விசாரணை எப்படி முடிச்சு நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்க? அப்ப மேற்கொண்டு இது வந்து விசாரிக்கப்படணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான். அப்ப அது விசாரிக்கப்படுகிற பொழுது யார் குற்றவாளி என்ன ஏதுங்கிறதெல்லாம் அது போலீஸ்காரங்க வேலை தானே, நம்ம வேலை இல்ல. அப்படி வரும்பொழுது அந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னும் என்ன சொல்லணும், கட்சி பலமாக இருந்தால், கட்சி வலிமையாக இருந்தா, எடப்பாடி பழனிசாமி வந்து நேர்மையானவரா தொடர்பு இல்லாதவரா இருந்தா பயப்படுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. யார் என்ன செய்திட முடியும்? சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், வேலூர்ல இருந்து சிவஞான சேகரன் பேசுறேன் சார். பேசுங்க சார். இப்போ இந்த வழக்கு நிச்சயமா விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து உண்மை வெளியில வரும். இது வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த உண்மை தெரிய வரணும் முக்கியமா. ஏன்னா இது அவசர கதியில வந்து முடிக்கப்பட்ட வழக்காதான் எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற கதையா வந்து இவங்க ஆரம்பிச்ச விஷயம் எல்லாருக்குமே வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது உங்ககிட்ட அதை தெளிவுபடுத்திக்கலான்னு பாக்குறேன். ஒருவேளை இது சிபிஐ விசாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போச்சுன்னா, சிபிஐ விசாரணை வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது வந்து இப்போ எடப்பாடி ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் அவங்களுக்கு சாதகமா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி எதனா ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வர மாதிரி சூழ்நிலை உருவாகுமா? இது என்னோட சந்தேகம் தான். இல்ல, அதாவதுங்க, நீங்க எந்த அரசாங்கமா வேணாலும் இருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்ப எந்த அரசாங்கமா வேணாலும் இருக்கலாம். நான் முன்கூட்டியே சொன்னேன், 40% தவறு செய்தவர்களை அல்லது குறைஞ்சது ஒரு 25% தவறு செய்தவர்களை ரொம்ப அதிகபட்ச பழி வாங்குறதுனா கூட 65% தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா 1% கூட தொடர்பே இல்லாத ஆள நீங்க 10% கூட அதுல தொடர்பு படுத்தி சொல்லவே முடியாது. உண்மைதான். நான் உங்களுக்கு சொல்ற வித்தியாசம், அதாவது 25% தொடர்பு இருக்குதுங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதை வேணும்னா 65% மிகைப்படுத்தி சொல்லலாம். எந்த வழியிலையும் தொடர்பே இல்லாத ஒருவரை அதுல வந்து தொடர்புபடுத்தவே முடியாது. இல்ல, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் இப்பதான் வந்து ஒவ்வொன்னா வெளியில வருதுங்க. இந்த மாதிரி கரண்ட் கட் ஆனது, டவர் வேலை செஞ்சது உள்பட எல்லாமே ஜனங்க வந்து ரொம்ப சந்தேக பார்வையில கொண்டு வந்துட்டாங்க அவங்களே. கண்டிப்பா இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், தருணம் தான். ஆனா திமுக அரசாங்கம் இதை வந்து ஒருதலை பட்சமா வந்து விசாரிக்குமோன்ற ஒரு பயமும் கூடவே சேர்ந்து இருக்கு. அதுக்கு வந்து சட்ட ரீதியா முறையா விசாரிக்கணும், முறையான குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படணுங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாம் தெய்வமா வணங்குற அம்மா வசிச்ச இடம், அந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அது நீங்க சொன்ன மாதிரி வந்து சசிகலா மேடத்தை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து விசாரிச்சிருக்கணும். அங்க என்ன நடந்ததுன்றது அவங்க கிட்ட ஒரு என்கொயரி பண்ணிருக்கணும். அவசர கதியில முடிச்ச கதியா தான் இதை நான் பாக்குறேன். கடந்த அரசாங்கம், எடப்பாடி ஐயாவுடைய அரசாங்கம் அது அவசர கதியில இதை முடிச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது திமுக வந்து இது அதிமுகவுக்கு எதிர்கட்சியா இருக்கிறதுனால, நான் சொல்றது அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால இதை வந்து எப்படி விசாரிக்க போறாங்க, உண்மையான குற்றவாளிகளை வெளியே கொண்டு வருவாங்களா, இல்ல வந்து ஒருதலை பட்சமா வந்து விசாரிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுமான்றது ஒரு வருத்தமா தான் இருக்கு இதை யோசிக்கும் பொழுது. இல்ல, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நீங்க சிபிஐ கொண்டு போனீங்கன்னா அங்க வந்து மோடியும் அதே தானே செய்வாரு. ஆமா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நீதிமன்ற மேற்பார்வையில, அதாவது நீங்க வந்து இன்னார்தான் விசாரிச்சு யாரையும் கைது செய்யக்கூடாது, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணக்கூடாது, உங்க புலன் விசாரணை அறிக்கைய சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிமன்ற மேற்பார்வையில் இந்த வழக்கு நடக்கணும். ஒருத்தர் குற்றவாளி ஆக்குவதாக இருந்தாலோ, குற்றப்பத்திரிகை அவர் மேல தாக்கல் செய்வதாக இருந்தாலோ, அவர் மேல கைது நடவடிக்கைகள் எடுக்கிறதாக இருந்தாலோ, நீங்க இது நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்க வேண்டும் கேட்கலாமே. இல்ல, அது வந்து இவங்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனைங்க. ஏன்னா இப்ப நம்ம விசாரிக்கிறதுல தொய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சிபிஐக்கு போனா கூட ஓரளவுக்கு நாங்க விசாரிச்சலன்ற மாதிரி கூட இருக்கலாம். இவங்க விசாரிக்காம நேரடியா சிபிஐ கொண்டு போகணுன்றது இவங்களுக்கு கௌரவ பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா திமுக அரசாங்கத்துக்கு. இதுல வந்து எந்த விதமான அரசியலும் இல்லாம நம்ம விசாரிக்கப்படணும்னா
நீதிமன்ற மேற்பார்வையில இந்த விசாரணை நடக்கட்டும்னு சொல்லலாமே. இல்ல இப்போ அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நீதி விசாரணை நீதியா நடக்கணும்ன்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து கௌரவ பிரச்சனை. திமுக பொறுத்த வரைக்கும் கௌரவ பிரச்சனை. அரசியல் ஆக்கிட்டாங்க இந்த விஷயத்த. உண்மையா சொல்லணும், இது அரசியல் ஆக்கிட்டாங்க. அதே நேரத்துல ஒரு நல்லதுன்ற முறையா சொல்லுங்க. திமுக நிலைப்பாடாக நம்ம என்ன சொல்லலாம்? ரைட்டுங்க, எங்களுக்கு நீங்க யார வேணாலும் வச்சு விசாரிங்க, எங்களுக்கு அதுக்கெல்லாம் பயமே கிடையாது, நம்ம இது தீர விசாரிங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வழக்கை வந்து விசாரிச்சோம், இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்றாலும் இதை விசாரிக்கலாம். ஆனால் அந்த விசாரணை என்பது நீதிமன்ற மேற்பார்வையில நடக்கட்டும் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து அது நீதிமன்றம் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தானே செய்ய முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. காவல்துறை அதிகாரிகள் நினைச்சா ஒருத்தரை குற்றவாளி ஆக்கிடலாங்கிறது இல்லாம அந்த நீதிமன்ற மேற்பார்வையில் அந்த விசாரணை நடப்பதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நம்ம இல்ல அந்த தைரியம் இல்லைங்களே உங்களுக்கு. அதுதான் சொன்னேன், மடியில கனம் வழியில பயம். அவ்வளவுதான், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அது வந்து என்னன்னா வந்து இப்ப நான் என்னுடைய பதிவிலே போட்டிருப்பேன், அவங்க பாதுகாத்துக்கிட்டதுனால சசிகலா மேடத்தையும் வந்து சட்டமன்ற தேர்தலை இணைச்சிக்கல, அதனால அதிமுக தோல்வி அடைஞ்சது. அந்த தோல்வியும் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாதுகாப்பா இருக்கிறதா உறுதிப்படுத்திக்கிட்ட மாதிரி அவங்க நினைச்சாங்க. எதிர்கட்சியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது திமுக அரசாங்கம் வந்தா கூட நம்ம வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி அதுக்குள்ள தீர்ப்பு வந்துரும்ன்ற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்னு நினைச்சிருப்பாங்க போல. இப்ப எல்லாமே வந்து உல்டா ஆயிட்டதுனால இப்ப கொஞ்சம் பதட்டத்துல இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்கய்யா. இல்ல, குறைஞ்சபட்ச கட்சியை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தி இப்போ ஒரு என்ன போல இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி இது பாருங்க, நான் இதான் உண்மையா நடந்தது, இதுதான் நம்ம செய்யணும், இதுதான் நம்ம கட்சி ஸ்டாண்டு, இத வந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் போல்டா அடிச்சு பேசுங்கன்னா நம்ம சொல்லலாம்ல. நம்ம பொது ஒரு வழக்கு போடலாம், இல்லைங்க நீங்க வந்து நீதிமன்ற மேற்பார்வையில தான் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. இல்ல, வலுவான கோரிக்கை வைக்கலாம். அப்போ அவர் பழனிசாமிக்கு வேணா இதுல பயம் இருக்கலாம், நமக்கு என்ன பயம்? இல்ல, நீதிமன்ற மேற்பார்வையில தான் இந்த விசாரணை நடத்தப்படணும். தமிழ்நாடு காவல்துறை நடந்ததுன்னா இது ஒரு அரசியலா தான் பார்க்கப்படும். அதனால மேற்பார்வையில நடக்கட்டும். டெல்லிக்கு சிபிஐ போனாலும் பாரதிய ஜனதா கட்சி இதுல ஏதாவது பழி வாங்குற நடவடிக்கைன்னு பார்க்கப்படும். இங்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சாலும் இது திமுக அரசாங்கம் பழி வாங்குதுன்னு இருக்கும். எங்களுக்கு நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீதிமன்ற மேற்பார்வையில இந்த விசாரணை நடக்கட்டும். யார் உண்மை அவர்கள் கண்டறியப்படட்டும் அப்படிங்கறத இதுதாங்க அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு. உண்மைங்கய்யா. இது வந்து உண்மையிலே வந்து இந்த கருத்து நல்ல கருத்து. இதை அவங்க செயல்படுத்துட்டாங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்குங்கய்யா. சரியா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா நடத்தியே ஆகணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இது நம்மளுக்கு பாசிட்டிவாவும் இருக்கலாம். திமுக கால்குட்டினால பண்ணாங்க, நாங்க வந்து தப்பு பண்ணல அப்படின்ற ஒரு இதுவாவும் இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இவங்க வந்து இப்படி வந்து பயமா அதாவது ரொம்ப பயந்து இந்த மாதிரி நடுங்கி இப்படின்னா இருந்தானா வேலைக்கு ஆகாது. அங்க வந்து ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஐபிஎஸ் சொல்றாங்க, நல்லா என்னது வந்துட்டாரு. பாஜக ஒரே ஒரு ஆளு தான், அவர் தான் எல்லாத்துலயும் பேசுறாரு. இங்க இருக்கவங்க பேச்சாளர்கள் யாருமே காணா. நான் டிவில பாக்குறது உங்களை தவிர அவர் யாருமே பாக்கல. எதுக்கு அதுவும் லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. நீங்க பேசுங்க, இதாங்க நம்ம நிலைப்பாடு, இதுக்கு நாம ஓகேங்க, இத பத்தி இத வலிமையா அடிச்சு நொறுக்கலாங்கன்னா நம்ம பேசலாம்ல. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அவங்க அப்படி கிடையாதுல்ல. நாங்க வந்து ஓபிஎஸ் வச்சு நாங்க வந்து கலைஞரை பாராட்டுவோம், அப்புறம் வந்து அவங்க பாராட்டுவோம். அவங்கள பாராட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் சரியா போச்சு. நாங்க எதுக்குங்க இதை வச்சு நாங்க தேவையில்லாம கொடநாட்டுல எங்க பேர்ல லிஸ்ட்ல சேர்த்துறாங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? நீங்க வெறும் இபிஎஸ் மட்டும் சொல்றீங்க, இருக்கிற எத்தனை எம்எல்ஏக்கள் உள்ள உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அதனால அவங்கவுங்க வந்து அங்க போனது நமக்கு பேர் அடிபடாதுல, அதுக்கு பாக்குறாங்க போல இருக்கு. எப்படி? ஆனா நீங்க சொல்ற மாதிரி கட்டாயமா வந்து இது விசாரிக்கப்பட்டாதான் வந்து, ஏன்னா வந்து பார்க்கும் போது எப்படிமா தெரியுது, இந்த அதிமுகல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க, அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு இதை வந்து தொடக்கணும்னா கட்டாயமா இந்த இது விசாரிக்கப்படணும். ஆனா அம்மாவோட இப்படிதான் இதை சொல்லிதான் ஓபிஎஸ் அவர்கள் வெளியில வந்து அம்மாவோட மர்மம் விலகப்படணும்னு சொன்னாரு. திரும்பி வந்த பிறகு அதை பத்தி ஒரு ஆக்ஷனே எடுக்கல. 4 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ வந்து நீங்க வந்து ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. என்ன இதுன்னு தெரியல. அது ஒரு அருமையான ஒரு விளக்கம் வேற சொன்னாரு. நான் வந்து தொண்டர்கள் வந்து சசிகலாவை தவறாக நினைக்க கூடாது என்றதுக்காக தான் நான் அந்த கருத்தை சொன்னேன்னாரு.
இப்ப இதே வந்து அவங்க இதே தொண்டர்கள் நம்ம வச்சோம்னா இல்ல வேணாம் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம கேசனா நோட்டாதீங்கிறாங்க. என்னன்னு ஒண்ணும் புரியல எனக்கு. அத கலைஞரை பத்தி தொண்டர்கள் தப்பா, அதிமுக தொண்டர்கள் தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் பராசக்தி வசனமும் மனோகரா வசனத்தையும் சொன்னாரு. துரைமுருகன் வந்து சட்டமன்றத்துல அம்மாவை கிட்ட அந்த சேலையை பிடிச்சு இழுத்தாரு அப்படின்னு தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் துரைமுருகனை பாராட்டி பேசினாரு. அப்படிதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே வந்து சார்ந்து போயிருக்காருன்னு சொல்றீங்க. அடுத்து வந்து அவர் உதயசீரன்ல நிக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குமோ ஒரு சந்தேகம். இல்ல அவருக்கு ஒருவேளை கொடநாட்டுல நம்மள சேர்த்துக்கிட்டு என்னன்னு பயப்படுறாரோ என்னவோ தெரியல. ஆனா எனக்கு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் என்னன்னா, அந்த அனுபவ ரவி சுப்ரீம் கோர்ட்லயே இபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் இவங்களை வந்து அந்த வழக்குல சேர்த்த முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லித்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்களாம். சுப்ரீம் கோர்ட்லயே ஓபிஎஸ் பேரி சேர்த்தான் போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஐயா ஒருத்தர் 2Gல வாங்கிக்கிட்டு அவரே வெளியில சும்மா வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே தப்பு பண்ணலன்னா எதுக்கு அவங்க பயப்படணும்? இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சி வலிமையாக இருக்கணும்னா ஒரே நிலைப்பாடுதான், இது மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும். ஆனா மத்திய அரசாங்கத்துல பிஜேபியும் எங்களை பழிவாங்கும், மாநில அரசாங்கத்துல திமுகவும் எங்களை பழிவாங்கும். அதனால சென்னை உயர்நீதிமன்றத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நீதிபதியினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு அந்த நிலைப்பாடு கட்சிக்கு களங்கம் இல்லாம இருக்கும். இப்ப நீங்க சொல்றதுதான் 100க்கு 100 உண்மையா? ஏன்னா வந்து இது பண்ணாதான் நம்மளோட இது களங்கத்தை வந்து போக்க முடியும். இப்ப நீங்க சொன்னா அது விட நம்மளுக்கு பாசிட்டிவாவும் வரும், அரிதாப அலையாவும் நம்மளுக்கு வந்து திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஐயா நம்ம இப்ப வந்து நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம குறைந்த ஓட்டுல தான் தோத்துருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளூர்ல இந்த டிஎம்கே காரங்கிட்ட ஏடிஎம்கே காரன் சரணடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா, கிரவுண்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதுல முக்காவாசி பிஜேபி காரங்களுடைய அனுதாபம் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, மேல்மட்ட முறையில அவங்களோட லிங்க் வைக்கும் போது உங்களுக்கு எதுவுமே இது கிடையாது. ஆனா இவங்க நினைச்சிட்டாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க நினைச்சிட்டாங்க இனி நம்ம வரப்போது உறுதி இல்ல, அந்த எண்ணத்துல இவங்க இருந்துட்டாங்க. களத்துல கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுட்டா கண்டிப்பா நம்ம வின்னா இருப்போம். இப்ப வந்து நம்ம அவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த கொடநாடு கொலை வழக்குல வந்து நீதான் குற்றவாளி நீதான் குற்றவாளின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மைக்கே நம்ம இபிஎஸ்ஆரும் ஓபிஎஸ்ஆரும் செஞ்ச தப்பு, பெரிய தப்பு என்னன்னா, இந்த 5 அம்மா இறந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனா 4 வருஷத்துல இவங்களாம் ஒண்ணும் செய்ய முடியல. ஏதாவது செஞ்சிருக்கோன்னு ஒரு மக்களுக்கு ஏதாவது மக்கள் நம்புற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா கண்டிப்பா மக்கள் இவங்களை மேல நம்பிக்கை வந்து நல்லா ஓட்டு போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஓட்டு. நமக்கு இழந்து ஓட்டு, அதாவது பதவி இழந்ததுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.